குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 11th ஃபிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கோர்ஸ் வரப்பா கவர்மெண்ட் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளே கௌதம் மீடியா சேனல் நான் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குப்பா, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி பண்ணி ரிசீவ் பண்ணி பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப்லாம் உங்களுக்கு அதுதான் அனுப்ப போகிறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டக்குன்னு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ 1 மார்க் பாருங்கள், 15 மார்க்கில் கண்டிப்பாக 2-3 இன்டர்வியூ வரும்ப்பா. நீங்கள் 2-3 இன்டர்வியூ நான் ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கமெண்ட் பண்ணுறேன் கீழே. ஓகேவா? ஸோ 1 மார்க் பாருங்கள். ஒன் ஆஃப் த காம்பினேஷன்ஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? When a car takes a sudden left turn in the curved road, passengers are pushed towards the right due to law of inertia. வா, ஸோ ஏதோ வரும் பார்த்துக்கோங்க. 3, 4, 5 பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 6, 7, 8, 9, 10. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 1 மார்க். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களாப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 2 மார்க்ஸ். ஓகே, 9 கொடுத்து 6 எழுதுனா போதும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். அதில் ஒரு கம்பல்சரி. அந்த கம்பல்சரியில் டெஃபினட்டாக சம்ஸ் மட்டும்தான் கேட்பாங்கப்பா. ஏன்னா தியரி கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிட்டு போயிடுவீங்க. சென்டென்சஸ் நிறையா வரும் இல்லையா? அப்படின்னா பண்ண சென்டென்ஸை குறைக்க சம்ஸ் தான் கேட்பாங்க. அதுவும் கிரியேட்டிவோட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சென்டர் பண்ணி நினைக்கிறவங்க கன்ஃபார்ம் சம்ஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது இம்பார்ட்டன்ட் 20 இம்பார்ட்டன்ட், அப்புறம் ஹீட் கெப்பாசிட்டி, மீன் பை ரெசோனன்ஸு 23. இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க் பாருங்கள். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 33 கன்ஃபார்ம் எழுதி ஆகணும் சம்ஸு. ஓகேவா? அப்புறம் 2 வெக்டார்ஸ், ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 6 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸி கூட அதெல்லாம். அப்போ எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலியூஷன்ஸ் 28, அதுவும் இம்பார்ட்டன்ட். மொத்தம் 4 ஆச்சு. அப்போ லா ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அதில் தான் இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் அண்ட் லாங்கிடியூடல் வேவ்ஸ் டிஸ்டிங்விஷஸ்லாம் எழுதிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். 5 ஆச்சு இங்கேயும். அடுத்து கடைசியாக உங்களுக்கான 5 மார்க்ஸ் பாருங்கள். எதிராக சாய்ஸ் தான். 34, 35. ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். புக் பேக் 5 மார்க் தான் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒர்க் கைனடிக் தியரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எஸ்கேப் ஸ்பீடு, இதுலேயும் பி, இதுலேயும் பி, எல்லாத்துலையும் இந்த 3லேயுமே பி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 37, 38 பார்க்கலாமா? மேயர்ஸ் லா, அப்புறம் பெர்னோலிஸ் தியரம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ஈஸியும் கூட. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், இது 2 புதுசாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கே தெரில. பட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் இருக்குது, படிச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 4 5 மார்க்ஸுமே 2 இருக்குமே, 2 எல்லாமே இம்பார்ட்டன்ட். 38 மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி பண்ணிச்சும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.